தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கான தலைவரும் ஆகிய சிவபிரகாசம் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரம் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சி. ஸ்ரீதரன் ஐயா அவர்களே, இந்த வட மாகாண சபை தேர்தலிலே முப்பெருந்தேவர்களாக வீட்டிருக்கின்ற இலக்கம் 1 போட்டியிடுகின்ற திருவாளர் ப. அரியரத்னம் ஐயா அவர்களே, இலக்கம் 5 போட்டியிடுகின்ற திருவாளர் த. குருகுலராஜா ஐயா அவர்களே, இலக்கம் 7 போட்டியிடுகின்ற திருவாளர் சு. பசுவதி பிள்ளை ஐயா அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய தென்சக கௌரவ உறுப்பினர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பரந்தன் பிரதேச அமைப்பாளர் ரஞ்சனன் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளைஞரணி தலைவர் தம்பி சுரேன் அவர்களே, எமது கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களே, உணர்வோடும் உறுதியோடும் உரிமையோடும் கலந்து கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய உறவுகளே, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்போம் என்ற விருப்பத்தோடு வானவில் போல் தொலைவிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் பாசத்துரிய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வட மாகாண சபைக்கான தேர்தல் வந்திருக்கின்றது. தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளுவதற்காக ஜனநாயக ரீதியிலே ஒரு உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக என்ற களத்திலே குதித்திருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த காலத்திலே ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். அதன் பின்னால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். என்று மாகாண சபைக்கான தேர்தலை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். வட மாகாணத்திலே 5 மாவட்டங்கள் இருக்கின்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய 5 மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த தேர்தல் பிரச்சாரம் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 36 உறுப்பினர்களை மக்கள் மூலம் தெரிவு செய்தும் அதிலே வெற்றி பெறுகின்ற கட்சி 2 போனஸ் ஆசனங்களுடன் 38 உறுப்பினர்களை இந்த மாகாண சபை பெற்றுக் கொள்ள இருக்கின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, புலோட், டெலோ, EPRLF ஆகிய 5 கட்சிகள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்றன. இந்த 5 கட்சிகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே இங்கே வீட்டிருக்கின்ற 3 வேட்பாளர்கள் உங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று வட மாகாணத்தை பொறுத்தமட்டிலே 7,14,488 வாக்காளர்கள் தகுதியாக இருக்கின்றார்கள் வாக்களிப்பதற்கு. 36 உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதற்காக என்று 901 வேட்பாளர்கள் களத்திலே குதித்திருக்கின்றார்கள். 14 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் 29 சுயேட்சை குழுக்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக் கொண்டோமானால் 68,589 வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க தகுதியாக இருக்கின்றார்கள். எங்களுடைய 4 உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக இன்று 91 வேட்பாளர்கள் களத்திலும் சுவரிலும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திலே 11 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் களமிறங்கி இருக்கின்றன. தமிழ் மக்களுடைய உணர்வை, தமிழ் மக்களுடைய இருப்பை அடையாளப்படுத்தி தமிழ் இனத்துக்கான ஒரு தமிழ் கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திலே இங்கே போட்டியிடுகின்றது. இந்த பதிவு செய்யப்பட்ட 11 அரசியல் கட்சிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் தமிழ் கட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் மக்கள் தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்க வேண்டிய இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வடமாகாண சபை தேர்தல் மூலம் நாங்கள் இந்த ஆட்சியை கைப்பற்ற தவறுவோமாக இருந்தால் எங்கள் இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற நில ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, அதிகார பறிப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட வேண்டி ஏற்படும். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்புகள் எதிர்காலத்திலே இன்னும் வலுவடைந்து ஒரு பாரிய விளைவை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று இலங்கையிலே உள்ள 9 மாகாணங்களில் 7 மாகாணங்களை இந்த அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்து வருகின்றது. வடக்கு கிழக்கு இணைந்த எங்களது தாயகத்தின் கிழக்கு மாகாணத்தை எங்களது சகோதர இனமான முஸ்லிம் சகோதரர்களை இணைத்து இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற வடக்கு மாகாணத்தை கூட தாங்கள் பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த கபட நோக்கத்துடனே இன்று இங்கே பிரச்சார நடவடிக்கைகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வடமாகாண சபை என்பது தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த எமது நிலப்பரப்பு என்பது நாங்கள் ஆட்சி செய்யப்பட வேண்டும்.
93% தமிழ் மக்கள் வாழ்கின்ற எங்களது மாகாணத்தை அறுதி பெரும்பான்மையுடன் நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்த எங்களது தாயகத்திலே தமிழ் மக்களுடைய பிறப்புரிமையாக இருந்தாலும் சரி, வாழ்வுரிமையாக இருந்தாலும் சரி, எங்களது வரலாற்று உரிமையாக இருந்தாலும் சரி, அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். எங்களது பூர்வீக குடிகள் இந்த மண்ணிலே ஆழ வேரூன்றி அகல கிளவிறப்பி ஆண்டு அனுபவித்த இந்த மண் என்ன அழகாக, என்ன அமைதியாக எங்கள் இனத்தினுடைய பண்பாட்டின் உச்சத்தை தொட்டு வாழ்ந்தார்கள். அதே அழகான, அதே அமைதியான, அதே பண்பாட்டின் உச்சத்தை தொட்டு வாழ்வதற்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அகிம்சை ரீதியாக 30 ஆண்டுகள் போராடி எங்கள் தமிழ் மக்களுடைய விடுதலை உணர்வுகளை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அதன் பின்னால் ஆயுத போராட்டத்தின் மூலம் 30 ஆண்டுகள் நாங்கள் போராடி தமிழ் மக்களுடைய வீரத்தை உலகறிய வைத்திருக்கின்றோம். இன்று நாங்கள் அறிவு ரீதியாக, ஜனநாயக ரீதியாக எங்களது உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இன்று வட மாகாண சபைக்கு உட்பட்ட எங்களது திணைக்களங்களை பாருங்கள். எத்தனை திணைக்களங்கள் வட மாகாண சபைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதன் எத்தனை செயற்பாடுகள் இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை முழுமையாக தமிழ் மக்களின் தேவைக்கேற்ற வகையிலே செய்ய முடியாத நிலையிலே இன்று ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார். எங்களது திணைக்களங்களில் உள்ள அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பணிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் படித்த அந்த பட்ட படிப்பும் அவர்களது சேவை மூலம் பெற்றுக்கொண்ட அறிவையும் வைத்து ஒரு சுயமான முகாமையை செய்ய முடியாது. தங்களது சுயமான திட்டமிடலை செய்ய முடியாது. எல்லாம் ஆளுநரின் எண்ணப்படியே செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே எங்களது அதிகாரிகள் எங்கள் திணைக்களங்களில் என்று நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுநர் நினைக்கின்ற வடிவத்திலும் அவர் சொல்கின்ற வடிவத்திலும் மட்டுமே எங்கள் பிரதேசத்திலே அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும். எங்கள் இனத்தினுடைய தேவைகளை உணர்ந்து எங்கள் அதிகாரிகள் சேவை செய்ய முடியாத நிலையை என்று இருந்து கொண்டிருக்கின்றது. குறித்தொதுக்கப்பட்ட மாகாண நிதி மூலம் 2013ஆம் ஆண்டு செய்யப்பட வேண்டிய எத்தனையோ வேலை திட்டங்கள் இருக்கின்றன. பிரதேச சபைகள் ஊடாக முன்மொழிவு செய்யப்பட்டு அந்த வேலை திட்டங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த வேலை திட்டங்கள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. அந்த மாகாண நிதியிலிருந்து இன்று தேர்தல் செலவழிக்க முற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆடல் என்ன, பாடல் என்ன, ஆடுகோழி புரியாணி என்ன, குவளை வடிவான போத்தில் என்ன என்று இன்று கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு பின்னாலே திரிகின்ற காதிலே கடுக்கன் குத்தின காவாலிகளுக்கும் கொண்டாட்டம் தான். எங்களது நிதிகளை அவர்கள் எந்த வடிவத்திலே இன்று இறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களது நிதிகளை அவர்கள் இன்று வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பிரதேசங்களிலே செய்யப்பட வேண்டிய எத்தனை அபிவிருத்திகளை முழுமையாக அவர்கள் செய்ய முடியாதுள்ளனர். பிரதேச சபைகளில் நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பிரதேச சபைகள் ஊடாக நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய எத்தனை விடயங்களுக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதேச சபையிலே இருக்கின்ற நிதியை கூட நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய சந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேத நிலையங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சிறுவர் பூங்காக்களாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு அபிவிருத்தி செய்ய முடியாத ஒரு முட்டுக்கட்டைகள் நாங்கள் இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாகாண சபையை பெற்றுக் கொள்வதன் மூலம் நாங்கள் எங்கள் மக்களுடைய தேவை அறிந்து அதற்கேற்ற வகையிலே எதிர்காலத்திலே நாங்கள் எங்கள் பிரதேசத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இந்த மாகாண சபையின் மூலம் நாங்கள் 38 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற இந்த சபையிலே 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதன் மூலம் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காணி பறிப்புக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதிகார பறிப்புக்கு எதிராக இருந்தாலும் சரி, குரல் கொடுப்பதற்கு மக்கள் பிரதிநிதிகள் பலமாக வந்து சேர்வார்கள். அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் மக்கள் யாருக்கும் பயந்து ஒளிந்து ஓடவும் மாட்டார்கள். தமிழ் மக்களை யாரும் அடிபணிய வைக்கவும் முடியாது என்று சொல்லி சிங்கப்பூர் நாட்டினுடைய முன்னாள் நவீன சிப்பி என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எங்களது உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக என்ன தியாகங்கள் செய்தும் போராடுவோம். தமிழர்களுடைய தாயகத்திலே தமிழர்களுடைய நிர்வாகம் நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவோம். அன்பானவர்களே, இன்று எங்கள் முன்னே இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 3 வேட்பாளர்கள் இந்த மாவட்டத்திலே 40 வருட காலங்களாக அரசு சேவையிலே இருந்து சிறப்பாகவும் நேர்மையாகவும்
திருப்தியாகவும் சேவையாற்றியவர்கள். இவர்களை பற்றி உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். இவர்கள் மாகாண சபையிலும் தங்களது சிறப்பான நேர்மையான ஒரு திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் முன் இருக்கின்ற வெற்றி இலக்கங்களான இலக்கம் 1க்கும் இலக்கம் 5க்கும் இலக்கம் 7க்கும் புள்ளடியிட்டு எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெரு வெற்றியை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக வீழ்ந்து விதையாகி போன எங்களது வீர மறவர்களினதும் தமிழ் மக்களின் உணர்வோடு மடிந்து போன எங்களது உணர்வுகளின் மீது நாங்கள் வாக்களிப்போம். அழிந்து போன எங்களது தேசத்தையும் வீழ்ந்து போன எங்களது சமுதாயத்தையும் மீள கட்டியெழுப்புவோம். நன்றி, வணக்கம். நல்ல விளக்கமான ஒரு கருத்துக்களை உங்களுக்கு தெரிவித்து சென்றிருக்கின்றார் சுரேசன். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக எல்லோருக்கும் பரீட்சார்த்தமான, அதாவது பேர கேள்விப்பட்டு பரீட்சார்த்தமான மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரியேந்திரன் அவர்கள் மிகவும் விளக்கமாக இன்னும் உங்களுக்கு சரியான கருத்து